நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்கிற வார்த்தைகள் கிதியோனை அடையாளப்படுத்துகிறது. கடவுள் மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் பெயரால் விடுதலையை வாய்க்க பண்ணுகிறார். இன்று கடவுள் நம்மையும் கிதியோனைப் போல பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய விடுதலையை எடுத்து செல்கிற நல்ல பாத்திரங்களாக விளங்க மன்றாடி ஜெபித்து ஆண்டவரை ஆராதிப்போம். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இன்று திருப்பாடல் 85 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இந்த வரிகளை நாம் பாடி துதிக்கிற போது கடவுள் நிறைவாழ்வை வாக்களிப்பதற்காகவே நமக்கு முன்பாக அவர் வீற்றிருக்கிறார். இந்த திருப்பாடல் பாபிலோனிய சிறைவேளைக்கு பிறகு இயற்றப்பட்டதாக கருதுகிறார்கள். ஆண்டவர் நம்முடைய சிறையையும் உடைக்க வல்லவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக நாம் மடமைகளை விட்டுவிட்டு, மடமைக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு கடவுளுடைய இரக்கத்தில் பயணிக்க இறைஞ்சி மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம்
வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் என்கிற வார்த்தைகள் ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளாக நமக்கு அமைந்திருக்கிறது. அன்போடு கூடிய உண்மை, நீதியோடு கூடிய நிறைவாழ்வு, இரண்டும் நிறைவின் அடையாளம். உணர்ந்து ஆண்டவருக்குள்ளாம் இவைகளை கட்டி எழுப்பி பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்கள் மீது நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நல்லதையே அருளுகிற, நல்விளைவை எங்களுக்கு அருளுகிற, நீதியோடு செயலாற்றுகிற உம்முடைய திருமுன் நாங்கள் எம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த கரம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த இரக்கத்தில் பயணிக்க எங்களுக்கு உதவி அருளும். இயேசு ஆண்டவருடைய இனிய நாமத்தில் செபித்து மகிழ்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.